அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளியின் பெயர் திராவிட இலுமினாட்டிகள் பாகம் 2, தமிழ் திரையுலகில் பிற மொழியினர். நான் ஏற்கனவே இந்த காணொளி உருவாக்குவேன்னு சொல்லியிருந்தேன் முன்னாடியே. திராவிட இலுமினாட்டிகள் பாகம் 1ல அதன் 2ஆம் பாகம் தான் இது. இதுல தமிழ் திரையுலகில் பிற மொழியினர் பற்றியதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ளார போவோம். சரி, முதல்ல இந்த காணொளி என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் தமிழர்கள் பிறமொழியினர் ஏமாற்றப்படுகின்றனர் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் தொடர்ச்சியா குரல் கொடுத்து வந்தாலும் அதை பற்றி எதுவுமே புரியாம தமிழ் மக்கள் இருக்காங்க. ஆனா அதே சமயம் சான்றுகளோட ஒரு துறையை எடுத்து தமிழர்கள் எப்படி ஏமாற்றப்படுகின்றனர் அப்படின்னு ஒரு துறையை எடுத்துக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டுல அது தமிழ் திரையுலகம் தான். ஏன்னா தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு கூட இன்னும் வைக்காம அந்த சங்கத்தை பேர் வச்சிருக்காங்க. அப்ப இந்த பிற மொழியினர் எப்படி திட்டமிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தமிழர்களை ஏமாற்றிருக்காங்க அப்படின்றதும், அவங்களுக்குள்ளார எப்படி ஒரு சர்க்குலர் எக்கானமி, நான் யூதர்களை பத்தி பேசினப்ப இதை சொல்லி இந்த சர்க்குலர் எக்கானமி அவங்க வச்சிருக்காங்கன்னு, தமிழ்நாட்டுல தமிழர்கள் அதிகமா வசிக்கின்ற தமிழ்நாட்டில் எப்படி இவர்கள் ஒரு சர்க்குலர் எக்கானமி வச்சிருக்காங்க அப்படின்றத இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த காணொலியில யாருடைய இந்த தவறானவர்கள் பெயரையும் நான் குறிப்பிட போறதில்லை, நல்லவர்கள் பெயரை குறிப்பிடுவேன். மிக முக்கியமாக தமிழ்நாட்டுல அவங்க ரொம்ப காலமா நம்ம கூட வசிச்சாலும் நம்மளை ஏமாத்தி வந்திருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட இப்ப சிறிது ஒரு 50 வருட காலத்துல நம்மளுக்கு நல்லது செய்தவர்களும் இருக்காங்க. அவங்களையும் இந்த காணொலியில பார்ப்போம். முதல்ல இந்த கேள்வி எப்படி எழும்புனுச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா, நான் கல்லூரி படிச்சுட்டு இருந்தப்ப ஒரு திரைப்படம் 2002ல ஒரு இயக்குனர் இயக்கிய திரைப்படம் ஒண்ணு வந்துச்சு. அந்த படத்தை நான் கல்லூரி படிக்கிறப்ப தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, படங்கள் போய் பார்த்துட்டு நண்பர்களோட சுத்திட்டு இருப்போம். அந்த மாதிரி நானும் இருந்தேன். நான் ஒரு விதிவிலக்கு அல்ல. அப்ப ஒரு திரைப்படத்துக்கு போய் பார்த்தப்ப தெலுங்கு படத்துல நடிச்ச ஒரு நடிகரை கொண்டு நடிக்க வச்சிருந்தாங்க. எனக்கு அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஒருவேளை இந்த இயக்குனர் எனக்கு கம்யூனிசம் பொது உடைமை பற்றி பேசுற ஒரு படம் அது. ஒருவேளை இந்த இயக்குனர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு போல இருக்கு, எந்த மொழி எந்த இனம் அப்படின்லாம் இல்லாம எல்லாரையும் கொண்டு நடிக்க வைக்கிறாரு நான் நினைச்சேன். ஆனா எவ்வளவு பெரிய ஒரு தப்பு அப்படின்றத அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன். அந்த படத்தோட பெயரை நான் சொல்ல போறதில்ல. ஆனா அந்த நடிகரோட பெயரை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த நடிகரோட பெயர் ஆரியன் ராஜேஷ். நல்லா கேட்டுக்கணும், ஆரியன் ராஜேஷ். இந்த புகைப்படத்துல இருப்பவர் தான். இவரை போய் நீங்க படிச்சாலே அது என்ன படம் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இந்த படத்துல இவர் ஏன் நடிச்சார் அப்படின்ற ஒரு கேள்வி முதல்ல வந்துச்சு. சரி, அதை தேடுவோம் அப்படின்னா இந்த தேடலை ஆரம்பிச்சோம். இந்த தேடலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது எவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க் இவங்க தமிழ்நாட்டுல வச்சிருக்காங்க. அதன் மூலமா தமிழர்கள் பொருளாதார சுரண்டலை எப்படி தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு எதிராக இவங்க நிகழ்த்துறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த இயக்குனர், அதாவது இந்த ஆரியன் ராஜேஷை வச்சு இயக்குனரை பத்தி தெரியாம, இந்த இயக்குனரோட குரு, அதாவது ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல இல்லையா? அந்த பிரம்மாண்ட இயக்குனர் கிட்ட தான் இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் துணை இயக்குனரா வேலை செஞ்சிருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டரா. அப்ப முதல்ல அந்த பிரம்மாண்ட இயக்குனர்ல இருந்து ஆரம்பம் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். சரி, தமிழ்நாட்டுல அந்த பிரம்மாண்ட இயக்குனர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 படங்கள் கிட்ட எடுத்திருக்காரு. அதுல இப்ப சமீபத்துல நேரடியா தன்னுடைய தெலுங்கு தாய்மொழியை கொண்டதுனால தெலுங்கு திரையுலகத்துல அவரை கூட்டு போய் வச்சு இப்போ ஒரு படம் வெளியானது. அது அவங்களோட விருப்பம், நம்ம அதை குறை சொல்ல போறது இல்லை. ஏன்னா தன் இனத்தை சேர்ந்தவனுக்கு வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு தெலுங்கு திரையுலகம் நினைக்கிறாங்க, அதை அவங்க பண்ணிட்டு போறாங்க. ஆனா இந்த பிரம்மாண்ட இயக்குனர் தமிழ்நாட்டுல நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு. அவர் ஹிந்தி படமும் ஒண்ணு இயக்கியிருக்காரு, அதை வித்துவோம். அது தமிழ்ல எடுத்த படத்தை ஹிந்தியில வேற ஒரு கதாநாயகனை வச்சு இயக்குனர். இந்த பிரம்மாண்ட இயக்குனர் முதல்ல இயக்குன ஒரு படம். அந்த படத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் தமிழை தாய்மொழியை கொண்டவர் நடிகர் கிடையாது, கதாநாயகன் கிடையாது. அதோட தயாரிப்பாளரும் தமிழர் கிடையாது. அப்ப அந்த படம் பிரம்மாண்ட இயக்குனர் எடுக்கிற படத்துல எல்லாம் பேட்டர்னை பாத்தீங்க அப்படின்னா கதாநாயகன் தமிழரா இருக்க மாட்டாங்க, தயாரிப்பாளரும் தமிழரா இருக்க மாட்டாங்க. ஆனா நகைச்சுவை, அதாவது காமெடி மட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட நடிகர்கள் தான் நடிக்கணும். அதே மாதிரி இசை அப்படின்னா அது தமிழர்கள் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் ஒண்ணு பார்க்கலாம். இப்ப அந்த பிரம்மாண்ட இயக்குனர் எடுத்து 2வது படம், அது இந்த லவ்வர்ஸ் பத்தின ஒரு படம், லவ் பத்தின ஒரு படம், லவன் அப்படின்னு அந்த படம். அந்த படத்துல யாரு கதாநாயகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நடன இயக்குனர். அவரு தான் கதாநாயகன். அதே மாதிரி அந்த படத்தை தயாரித்ததும் தமிழர் அல்லாத ஒரு தயாரிப்பாளர். சரிங்களா? இப்ப 2 முடிஞ்சிருச்சு. இப்ப 3வதா ஒரு படம். அந்த 3வதா ஒரு படம் எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஊழல் லஞ்சம்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு படம். அந்த படத்தை சிறு வயதுல விரும்பி பார்த்த படம். அந்த படத்திலயுமே பாத்தீங்கன்னா கதாநாயகன் தமிழை தாய்மொழியாக கொண்டவர் கிடையாது, தயாரிப்பாளர் புதுசா தெலுங்குல இருந்து கொண்டு ஆந்திரால இருந்து கொண்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி அந்த படத்தை வெற்றி பெற வைக்கிறாங்க.
இப்ப இதுல ஒரு கேள்வி ஒண்ணு வரும். என்னப்பா இவர் தமிழர் கிடையாது, அவர் தமிழர் கிடையாது நீங்க சொல்றீங்கன்னா, ஒரே ஒரு கேள்வி. இது ஒரு கிளை இதா நம்ம பேசுவோம். அதாவது பச்சை தமிழர் ஐயா சத்யராஜ் அவர்கள். சரியா? ஐயா சத்யராஜ் அவர்கள் பச்சை தமிழர். அவங்க பாகுபலி அப்படின்னு ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சாங்க. அந்த தெலுங்கு படத்துல நடிச்சுட்டு அந்த பாகுபலி படத்தை வந்து கர்நாடகால கன்னட மொழியில மொழிமாற்றம் செய்து வெளியிடணும்ன்றப்ப ஐயா சத்யராஜ் அவர்கள் வந்து கர்நாடகா தண்ணீர் தராம இருந்தப்ப சில கருத்துக்களை தெரிவிச்சதுனால அவங்க மன்னிப்பு கேட்டாதான் பாகுபலி இந்த தெலுங்கு படத்தை கர்நாடகால கன்னடத்துல மொழிமாற்றம் செஞ்சு வெளியிடணும்னா கூட ஐயா சத்யராஜ் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்க வச்சாங்க. ஐயா சத்யராஜன் பெருந்தன்மையா சரி மன்னிச்சுட்டு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இப்படி எல்லாம் என்ன வந்து நடிக்க கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம். இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இதே தவறை கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நடிகரும் செஞ்சார். அவர் ரமேஷ் அரவிந்த் அப்படின்றவர். அந்த ரமேஷ் அரவிந்த் என்ன சொன்னார்னா, தமிழர்களுக்கு தண்ணீர் தரக்கூடாது அப்படின்னு கன்னட நடிகர்களோடு சேர்ந்து போராட்டம் செய்தார். சரி, இது வரைக்கும் எனக்கு ஒரு சிக்கல் இல்லை. ஏன்னா அவர் தன்னை ஒரு கன்னடரா கருதுறாரு. அவர் தமிழர்களுக்கு தண்ணீர் தரக்கூடாதுன்னு சொல்றாரு. அவரோட விருப்பம். அதை வந்து நான் குறை சொல்லல. ஆனா பாகுபலியில நடிச்ச சத்யராஜ் வந்து கன்னடர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் அவருக்கு அந்த அந்த படத்தை நாங்க வெளியிடுவோம்னு கன்னடர்கள் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு தண்ணீர் தரக்கூடாதுன்னு சொன்ன இந்த ரமேஷ் அரவிந்த் அப்படின்ற அந்த நடிகரை தமிழ்நாட்டிற்கு கூட்டிட்டு வந்து இயக்குனர் ஆக்கியது யார்? இதான் கேள்வி. ஏன் இயக்குனர் ஆகணும்? அப்ப நீ தமிழனை எவ்வளவு வேணாலும் மட்டமா பேசு, மரியாதை இல்லாம பேசு, கீழ்த்தரமா நடத்த, அவனை அடிமை மாதிரி நடத்து. ஆனா நீ நடத்தினாலும் தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு வாய்ப்பு தருவோம் அப்படின்னா அந்த வாய்ப்பு தந்தவருடைய வேர் எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. அதனாலதான் சொன்னேன், இந்த பிரம்மாண்ட இயக்குனர் இயக்கிய 3வது படத்துல நடித்த கதாநாயகன் தாய்மொழி தமிழ் இல்லை. இல்லை. நீங்க இத்தனை வருஷமா 50 வருஷமா எங்களை ஏமாத்திட்டீங்க, இனிமேல ஏமாத்த முடியாது. சரியா? 50 வருஷமா நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கிற பேரை கெடுக்க கூடாதுன்னு இதோட நான் கடந்து போறேன். இதுக்கப்புறம் உங்கள் செயல் செய்கை அதை வச்சுதான் நாங்க பேச போறோம். இப்ப 3 படங்கள் முடிஞ்சிச்சு. 4வது அந்த பிரம்மாண்ட இயக்குனர் இயக்கிய படம் ஒண்ணு, இந்த 7 அதிசயங்கள். சரியா? இந்த படத்துல கதாநாயகனா நடிக்க வேண்டியது இரட்டை தோற்றத்துல வர்றது அண்ணன் அஜித் அவர்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல அண்ணன் அஜித் நடிக்காம வேறு ஒரு நடிகர் நடிச்சார். எனக்கு அது ரொம்ப புரியல. அப்புறம் தான் எனக்கு புரியுது என்ன அப்படின்னா, இந்த பிரம்மாண்ட இயக்குனர் கிட்ட அந்த படத்துல உண்மையா நடிச்சார்ல, அந்த இரட்டை வேடத்துல நடிச்சார்ல, அவங்களோட அப்பாக்கு அழைச்சு என்ன சொல்லியிருப்பாருன்னா, இயக்குனரே நான் இந்த ஜாதி வந்து தெலுங்கு ஜாதி பட்டியல்ல வருது, என் பையனும் தெலுங்கு, நீங்க சொல்லவே வேணாம், அதனால நீங்க எனக்கு என் பையனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருங்க, அஜித் வேணாம் அப்படின்னு சொல்லி அஜித் அண்ணன் கிட்ட வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டு இவர் நடிச்சிருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. அப்ப இது 4வது படம். அப்ப இந்த மாதிரி தொடர்ச்சியா 5 படங்கள் நடிக்குது. இது எதுலயுமே தமிழர் வந்து தயாரிப்பாளர் கிடையாது, தமிழை தாய்மொழியை கொண்ட நடிகர் வந்து கதாநாயகன் கிடையாது. சரிங்களா? ஆனா நகைச்சுவை நாயகனும் இசையமைப்பாளர் மட்டும் தமிழர்கள். இந்த படத்தை தமிழ்நாட்டில் தான் வெளியிட்டார்கள். தமிழர்கள் நாம் அனைவரும் கொண்டாடி தீர்த்து அவர்களை வெற்றி பெற வச்சோம். நம்மளோட பணம் எல்லாம், நம்ம போய் ஒரு படத்தை பார்க்கிறோம் அப்படின்னா பல லட்சக்கணக்கான பேர் போய் பார்க்கிறோம்னா அந்த பணம் எல்லாம் தமிழர் அல்லாதவர்களுக்கு போயிருக்கு. இது ஒரு சர்க்குலர் இக்கானமி. அதாவது தங்கள் இனத்துக்குள்ளாரே கதாநாயகன், தங்கள் இனத்துக்குள்ளாரே தயாரிப்பாளர் அவர் படத்தை எடுப்பாரு, இயக்குனரோட ஊதியம் வாங்குவாரு. ஆனா தமிழன் காசு கொடுத்து வாங்கணும். சரியா? எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு இது பாருங்க. சரி, இப்ப இந்த 5 படம் முடிச்சு. அப்ப இன்னொரு படம் ஒண்ணு எடுத்தாரு. அந்த படத்துல என்ன அப்படின்னா, இந்த பசங்க அப்படின்றத வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த படத்துல வந்து எல்லாருமே புதுமுகங்கள், நான் வந்து படம் எடுக்கிறேன், நீங்க எல்லாம் உங்கள் புகைப்படங்களை அனுப்புங்கள், விருப்பப்படுறவங்கள நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி அப்படின்னு நிறைய பேர் அனுப்பிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் நான் கல்லூரியில படிச்சுட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில். அப்ப அந்த படத்துல நடிச்ச ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர் இருக்காங்க. அதுல 4 பேர் எனக்கு தெரிஞ்சு தமிழர்கள் கிடையாது. ஒரு இசையமைப்பாளர், இப்ப தெலுங்குல இசையமைப்பாளர் இருக்காரு ஒருத்தர், இன்னொருத்தர் ஒரு பிராமணர், அவரும் தமிழர் கிடையாது. அதான் எப்படி எல்லாம் இருக்காங்க பாருங்க. மீதி 2 பேருமே ஒரு டான்ஸ் தம்பி ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து ஒரு நடிகையோட தம்பி. இவங்க யாருமே தமிழர் கிடையாது. ஆனா இவங்க 4 பேரும் அந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரங்கள். வழக்கம் போல இசையமைப்பாளர் தமிழர், அந்த நகைச்சுவை நாயகன் வந்து தமிழர். சரிங்களா? தொடர்ச்சியா தமிழர்களை பொருளாதார சுரண்டலை இவங்க ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், மரபணு பரிசோதனை அதெல்லாம் எதுவும் இல்லை, ஜாதியை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஈவே ராமசாமி அப்படின்றவர், ஈவேரா பெரியார்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே, அவர் எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை தமிழருக்கு செஞ்சிருக்காருன்னு இப்ப பாருங்க. சரிங்களா? சரி, அதை பேசுவோம். இப்ப இந்த மாதிரி பேட்டர்ன் போயிட்டே இருக்கு. சரியா? பேட்டர்ன் போயிட்டே இருக்கு. அதாவது தயாரிப்பாளர் தமிழர் கிடையாது, கதாநாயகன் தமிழர் கிடையாது, இயக்குனர் தமிழர் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல எல்லா படத்தையும் விட்டு காசு சம்பாரிச்சுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த இடத்துலதான் இறைவன் வந்து உள்ளார வர்றார். இறைவன் என்ன தெரியுமா பண்றாரு? சரி, இது சரி வராது, நம்மள இந்த அடிமைப்பட்டு பாழ்பட்டு சீர்பட்டு கிடக்கின்ற இனத்தை வந்து ஒருத்தவங்க காப்பாற்றும் அப்படின்ட்டு ஒரு நடிகர்,
அவரை வந்து முதல்ல இந்த பேட்டர்னை பிரேக் பண்றாரு, உடைக்கிறார். என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தான் நடிக்க போறேன், நீங்க என் படத்தை இயக்குறீங்களான்னு கேட்கிறாரு. சரின்னு இந்த பிரம்மாண்ட இயக்குனரும் ஒத்துக்கிறார். அந்த நடிகர் யார் தெரியுமா உங்களுக்கு? ஐயா ரஜினிகாந்த் அவர்கள். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், அன்புள்ள ஐயா ரஜினிகாந்த் காணொலியில நான் இதை வந்து நான் சொல்லல, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் சொன்னேன். ஐயா ரஜினிகாந்த் கிஞ்சித்தும் ஒரு இம்மி அளவு கூட தமிழர்களுக்கு கேடு நினைக்காத ஒரு மனுஷன் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். இந்த இடத்துல இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இறைவன் மிக பெரியவன், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். இந்த வார்த்தை எங்க தெரியுமா வரும்? அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அப்படின்றது தமிழ் குரான்.com அப்படின்னு ஒரு வலைத்தளம் இருக்கு. குரான் படிச்சுட்டு இருக்கேன். அந்த குரான்ல முதல் வாக்கியமே இதுதான். இது மாதிரி ஒரு இதை வந்து நான் படிச்சதில்லை. நான் தேவாரம் படிப்பேன், திருவாசகம் படிப்பேன், பைபிள் படிப்பேன், எல்லாம் படிப்பேன். ஆனா இந்த முதல் வார்த்தையிலே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையன் அப்படின்னு அந்த ஒளி படைத்த அந்த கடவுளை பற்றி சொல்றாரு பாருங்க. அவரு நினைச்சாரு, இந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் தமிழர்கள், நீங்க போய் கொஞ்சம் அவங்களை காப்பாத்துங்க அப்படின்னு. ஐயா ரஜினிகாந்துக்கு தெரியுமா தெரியாதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியாது, ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது என்ன தெரியுமா? ஐயா ரஜினிகாந்த் இறையருள் பெற்றவங்க. இந்த இறையருள் பெற்றவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்க தோணாது மற்றவங்களுக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயா ரஜினிகாந்தை வந்து நிறைய தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இதை தான் வந்து அன்புள்ள ஐயா ரஜினிகாந்த் இதுல காணொலியில மறைமுகமா சொன்னேன். உங்களுக்கு அதெல்லாம் புரியல, நீங்க என்ன பிடிச்சி விமர்சனம் பண்ணிக்கிறீங்க. இப்பவும் சொல்றேன், ஐயா ரஜினிகாந்த் ஒருபோதும் தமிழர்களின் நலனுக்கும் தமிழர் இறையாண்மைக்கும் எதிரானவர் கிடையாது. இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அவ்வளவுதான், சில விஷயங்கள் அவங்களால பண்ண முடியல. சரிங்களா? இதே மாதிரிதான் இன்னொரு நடிகர், அவர் யார் தெரியுமா? எனது பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அஜித் அண்ணன். இதை நான் வந்து சும்மா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லல, சான்றுகளோடய சொல்றேன். கடந்த ஒரு 10-12 வருடங்களா அவங்க நடிச்ச படங்கள்ல பெரும்பான்மையான அளவு அவங்க தமிழ் இயக்குனர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமால, தமிழ் திரையுலகத்துல தமிழ் இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த 10 வருடங்கள்ல மிக அதிகமான ஒரு நடிகர் அப்படின்னா அது அஜித் அண்ணன் தான். நான் இதை நீங்க சான்றுகள் போய் பாருங்க. அஜித் அண்ணன் நடிச்சு எடுத்த படங்கள், கடந்த 10 படங்கள் என்னன்னு பாருங்க, யார் யார் இயக்குனர்னு பாருங்க. அப்புறம் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அதனாலதான் சொன்னேன், இறையருள் பெற்றவர்கள் இவர்கள் இருவரும். ஏன்னா நம்மளுக்கு உதவணும்ன்றதுக்கு இல்ல, கெட்ட எண்ணம் இவங்க கிட்ட கிடையாது. புரியுதா? வாழ விடு அப்படின்னு அண்ணன் சொல்லுவாங்க அஜித் அண்ணன். அதை தான் அவங்க தமிழர்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்ப இவங்க 2 பேரையும் பாத்துறோம். இப்ப இந்த பிரம்மாண்ட இயக்குனர் பத்தி உங்களுக்கு புரியுது, அவர் என்னென்ன மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இப்ப இதுல ஒரு இடத்துல நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது இந்த பிரம்மாண்ட இயக்குனர் தன் திரைப்படங்கள்ல, அதாவது சைட்ல ஆடுவாங்க தெரியுமா, நடிகர் நடிகைகள் வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ராஸ் அப்படிம்பாங்க. அதுல கூட தமிழனுக்கு காசு வரக்கூடாது, தமிழச்சிக்கு காசு வரக்கூடாதுன்னு போய் மும்பையில இருந்து மாடல்களை இறக்குமதி பண்ணுவார். அப்ப அந்த பொருளாதாரம் எங்க போகுது? மும்பைக்கு போகுது. படம் யாருக்காக? அந்த அவரோட படத்தை யார் காசு கொடுத்து பார்க்கணும்? தமிழர்கள் பார்க்கணும். அப்ப கருப்பு நிறத்துல இருக்கிற தமிழன் அந்த படத்தை பார்க்கணும். ஆனா வெள்ளை நிறத்துல இருந்து மும்பை மாடல் அழகிகளை கொண்டு ரிச்சா காமிக்கிறோம். என்ன ரிச்சா காமிக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு இப்ப புரியுதா? அவர் எதற்காக 2 தமிழ் பெண்களை அவங்கள வந்து நிறத்தை வந்து கருமையாக்கி அங்கவை சங்கவை அப்படின்னு தன் படத்தில் வைத்து அசிங்கப்படுத்தினார்? அப்ப இப்ப புரியுதா உங்களுக்கு? அவர் தமிழர் இல்ல, அந்த வெள்ளை தோல் நிற கவர்ச்சியை தமிழர்களுக்கு கொண்டு வந்து தீக்கணும், எப்படியாச்சும் தமிழர்களை சிறுமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் தமிழச்சிகள் 2 பேரை அங்கவை சங்கவைன்னு வச்சு அசிங்கப்படுத்தினார். இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி இன்னொன்னு நீங்க பார்க்கணும். அதாவது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய SRM நிறுவனத்தின் தலைவர் ஐயா பாரிவேந்தர் அவர்களை தனது திரைப்படங்களில் கடுமையாக கொச்சைப்படுத்தினார். இது நடந்திருக்கா இல்லையா? அப்ப தமிழர் அல்லாதவர்கள், நல்லா கேட்டுங்க, தமிழர் அல்லாதவர்கள் தமிழ் திரையுலகில் புகுந்து இந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்க. அவர் எடுத்த இத்தனை படங்கள்ல ஒரே ஒரு தமிழரை வச்சுதான் அவர் வந்து கதாநாயகனா நடிச்சு, நாம அவரை தமிழர் நினைக்கிறோம். அந்த நடிகர் ஒருத்தவர் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸை வந்து தமிழ போடுங்க, அதுல வரும் அந்த பேரு. ஆனா அவங்க வேற மாதிரி நினைக்கிறாங்க. நான் தான் சொல்றேன், இவங்க மிக கீழ்த்தரமான ஒரு கூட்டம். இந்த திராவிடர்கள் கூட்டம் வந்து மிக கீழ்த்தரமான கூட்டம். அதை நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம மிக மோசமான ஒரு கூட்டத்துல, உலகத்துல வேற எவனும் மாட்டாத அளவுக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்ப இந்த பிரம்மாண்ட இயக்குனர் இருக்கார்ல, இவரு தெலுங்குல இப்போ ஒரு படம் எடுத்து வெளியிட்டார். அந்த தெலுங்கு படத்துல தெலுங்கு கதாநாயகன், இசையமைப்பாளர் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர், அந்த படத்துல வந்த ஒரு நகைச்சுவை நாயகனும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், தயாரிப்பாளர் தெலுங்கு. ஆனா தமிழ்நாட்டுல எடுக்கிறப்ப மட்டும் அது அப்படியே மாறிடும். தமிழன் எதுவுமே வரமாட்டா, இசையமைப்பாளர் நகைச்சுவை நாயகனை மட்டும் தான் வரும், மத்த எல்லாருமே தமிழர் அல்லாதன்னு வச்சு காசு பார்ப்பாங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப பிரம்மாண்ட இயக்குனரை பார்த்தோம். இப்ப அடுத்தது பிரம்மாண்ட இயக்குனரோட கொடுக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா, நான் சொன்னல உங்களுக்கு,
இந்த ஆரியன் ராஜேஷ் வச்சு எடுத்த படம் எடுத்தாருன்னு, இந்த ராஜபாளையத்துக்காரர், அவர் வந்து பிறந்தது ராஜபாளையம், தமிழ்நாட்டுல தான் பிறந்திருக்காரு, ஆனா வேறு ஆந்திரால இருக்காருன்னு எப்படி காமிக்கிறாருன்னு பாருங்க. தன்னுடைய முதல் படம் ஆரியன் ராஜேஷை வச்சு எடுத்தார், சரிங்களா? அவர் தெலுங்கை தாய்மொழியை கொண்டு, சரி அதை விட்டுருங்க. தன்னுடைய இரண்டாவது படத்துல இந்த பிரம்மாண்ட இயக்குனர் வந்து இந்த பசங்க அப்படின்ற இந்த படம் ஒண்ணு 4-5 பேர் நடிச்சதுல ஒரு டான்ஸ் நடிகர் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காருங்களா, அவரை கூட்டிட்டு வந்து ரொம்ப உச்சி வெயில் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை பேர் வச்சு அதை எடுத்தார், சரிங்களா? அதுலயும் கதாநாயகன் வந்து தமிழன் கிடையாது, சரி விடுங்க. மூணாவது ஒரு படம் புது புது முகை நடிகர் அப்படின்னு கூட்டிட்டு வந்தார். அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கதையின் கரு என்ன இருக்கும் அப்படின்னா, நாடார்களை கொச்சைப்படுத்துவாங்க. நாடார்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல, நாடார்னு ஒரு சமூகம் இருக்கு, அந்த சமூகத்தை கொச்சைப்படுத்துவார்கள், அண்ணாச்சிகளை கொச்சைப்படுத்துவார். ஏன் கொச்சைப்படுத்துறாங்க படத்துல? ஏன் அந்த மாதிரி நீங்க காட்சி அமைப்புகள் வைக்கணும்? ஏன்னா திராவிடர்களுக்கு அண்ணாச்சிகளை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஏன்னா அவங்க பொருளாதாரத்துல சிறந்து விளங்குறாங்க, தமிழர்கள் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க கூடாது அப்படின்றதுக்காக மறைமுகமாக தன் திறமையை பயன்படுத்தி எடுத்த படம் தான் அந்த படம். மூணாவது படம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நாலாவது ஒரு படம் எடுத்தார், யாரை வச்சு எடுத்தாரு? அதுவும் தெலுங்கை தாய்மொழியை கொண்ட நடிகரை கொண்டு வந்து வச்சு எடுத்தார். அந்த படம் தமிழ்நாட்டில் மதுரையில் நடந்த கதை. அதுக்கு எதுக்கு அந்த தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர் வந்து நடிக்கணும்? அதுதான் இனவெறி, அதுதான் இனவெறி. அந்த இனவெறி ராஜபாளையத்துல பிறந்தாலும் வருது, மதுரையில பிறந்தாலும் வருது, கன்னியாகுமரியில பிறந்தாலும் வருது. ஏன்னா இவங்க வேற எல்லாம் ஆந்திரால இருக்கு, அதுதான். இப்ப அந்த படத்தோட கதையை எங்க இருந்து எடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? மதுரை எம்பி ஒருத்தர் இருக்காருல, சுத்திக்கிட்டு டங்ஸ்டன்ல எல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான், போய் படுத்துட்டாரு மருத்துவமனையில, என்னால உடம்பு முடியல. ஏன்னா தன் இனத்தை சேர்ந்த ஐயா ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு எம்பி. இந்த எம்பியின் கதையை தான் இவர் வந்து படமா எடுக்கிறார். அப்ப தன் இனத்தை சேர்ந்தவன் கதை எழுதுவான், தன் இனத்தை சேர்ந்தவன் அதை படம் எடுப்பான். இப்ப புரியுது எதுக்கு பிரம்மாண்ட இயக்குனர் அந்த எம்பியோட இன்னொரு நாவலை வந்து படமா எடுக்கணும்னு விருப்பப்படுறாருன்னு? ஏன்னா அதுல மூவேந்தர்களை கொச்சைப்படுத்தி வரும். அப்ப தமிழனை மட்டம் தட்டணும்னா நம்ம தமிழ் சினிமால இந்த மாதிரிதான் பண்ணணும்ன்ற கெட்ட புத்தி, கீழ்த்தரமான புத்தியில தான் அவர் வந்து இந்த பிரம்மாண்ட இயக்குனர் இதை வச்சு பண்றாரு. அப்ப அந்த படத்தை நாவலா இருக்கிறத படமாக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுங்க. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் திருட்டுத்தனத்தை உலகத்துல நீங்க வேற எல்லா இனங்களும் தோற்று விட்டது திராவிடர் திருட்டுத்தனம் பண்ணுவது, எல்லா இனங்களும் தோற்று விட்டது. அப்ப இந்த இந்த பிரம்மாண்ட இயக்குனர் கொடுக்கு எடுத்த படம் வந்து இந்த மாதிரி அந்த படத்துல வந்து மதுரை எம்பியோட நாவல் வச்சு எடுத்த படம். அதுல கதாநாயகன் தெலுங்கை தாய்மொழியை கொண்டவன். அதுல ஒரு சின்ன கதாபாத்திரம் ஒண்ணு வரும். அந்த கதாபாத்திரத்துல பிரம்மாண்ட இயக்குனர் அறிமுகப்படுத்தினா அந்த நடனைய தம்பி, அந்த தம்பி வச்சு ஒரு இன்னும் படம் ஒண்ணு எடுத்தாருன்னு சொல்ல, உச்சி வெயில் மண்டையை பழக்கிற மாதிரி இருக்குமேனு, அந்த படத்துல வர கதாநாயகனை இந்த படத்துல ஒரு சிறு கதாபாத்திரம் கொடுத்திருந்தாரு. அவனை மார்க்கெட் விட்டே போயிட்டாரு. இருந்தாலும் கூட்டு வரணும். ஏன்? தன் இனத்தை சேர்ந்தவனுக்கு பொருளாதாரம் வரணும். அந்த படத்துல இன்னொரு கதாபாத்திரம் ஒண்ணு வரும், ஒரு செட்டியார் கதாபாத்திரம் ஒண்ணு. அந்த செட்டியார் கதாபாத்திரத்துல இப்ப நம்மளுக்கு எல்லாம் குக் ஷோல ஒருத்தர் வராருல, ஒரு ஐயா, இப்ப பத்மபூஷன் வாங்கினாரு, அவரோட இதை போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளா புரியல, ஏன்டா இவரை கொண்டு வந்து வச்சு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நடிச்ச ஒரே ஒரு படம் அதுதான். ஏன்டா அப்படின்னு கேட்டாதான் தெரியுது அவரோட தாய்மொழி தமிழ் இல்லையா. அதாவது ஐயோ எனக்கு தலை சுத்தி போச்சு இதெல்லாம் உட்காந்து நான் பாக்குறப்ப. என்னடா அது இப்படி ஏமாத்திருக்காங்க, ஏன்னா இப்படி ஏமாத்திருக்காங்க, ஒரு இனம் எவ்வளவு ஏமாத்திருக்கு பாருங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. அப்ப தொடர்ச்சியா தன்னுடைய எல்லா படங்களையும் தமிழர் அல்லாதவர்களை தான் இவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஒரே ஒரு இடத்துல தமிழரும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஒரு இசையமைப்பாளர் தம்பி ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா, கதாநாயகன் அவர் நடிச்சிருந்தாரு இவர் எடுத்த படத்துல. ஏன் தெரியுமா? சீமான் அண்ணன் கிட்ட யாராச்சும் போய் பேசிட்டா அங்கேருந்து தகவல் யாரோ கொடுக்கறதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சீமான் அண்ணன் கிட்ட இருந்து தமிழர்களை பிரிக்கணும்னா அவங்களுக்கு தங்கள் படங்களில் ஒரு வாய்ப்பை ஒண்ணி கொடுக்கின்றார். இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த வேலையை இந்த திருட்டு கூட்டம் பண்ணும் அப்படின்னு அதை தான் இவங்க பண்றாங்க. இப்ப இவரு இன்னொரு படம் ஒண்ணு எடுத்தார். அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அது படம் கிடையாது, அது ஒரு ஷோ. ZEE5ல ஒரு தொடர் ஒண்ணு எடுத்தார். அந்த தொடர்ல இந்த நடன தம்பி இருக்காருல, பிரம்மாண்ட இயக்குனர் அறிமுகப்படுத்தி அந்த பசங்க படத்துல ஒரு நடன தம்பி, அந்த நடன தம்பியை கொண்டு வந்து கதாநாயகனை கொடுத்தாரு. ஏன்? தொடர் எடுத்தா கூட தன் இனத்தை சேர்ந்தவனுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். இதுதான் இனவெறி, ஜாதி வெறி, எல்லா வெறியும். இப்ப புரியுது திராவிட இனவெறி என்னன்னு. இப்ப இன்னொரு கொடுக்கு ஒண்ணு பார்ப்போம். நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் இன்னொரு கொடுக்கு ரொம்ப அறிவாளியா இருக்கிற மாதிரி பேர் வச்சுப்பானுங்க, சரிங்களா? அறிவிலேயே அவ்வளவு இது அழகா இருக்கிற மாதிரி. ஆனா அந்த இயக்குனர் தன்னுடைய முதல் படம், சரிங்களா, அந்த முதல் படத்துல வந்து தண்ணீர் விட்டா என்ன ஆகும், ஒரு தரையில வந்து தண்ணீர் விழுந்தா என்னமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெயர் கொண்ட படம், ஒரு பேய் படம்னு வச்சுக்கோமே. அந்த படத்துல இந்த மதுரை எம்பியை வச்சு நாவலா வச்சு ஒரு படம் எடுத்தாரு இந்த ராஜபாளையத்தை இயக்குனர். அந்த படத்துல நடிச்ச கதாநாயகன் தான் இந்த படத்துலயும் கதாநாயகன். அவரோட தாய்மொழி வந்து தெலுங்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் பிறந்ததே அங்கதான், தமிழ்நாட்டுல கூட பிறக்கல. ஏன்டா இவரை வச்சு எடுக்கிறாருன்னு பார்த்தா, இப்ப கூட அந்த படம் ஒண்ணு, இப்ப சத்தம் வராம இருக்கிறதுக்காக ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த அறிவு இயக்குனர். அதுலயும் இவர் தான் கதாநாயகன்.
அப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்ட இயக்குனரோட வேர்ல இருந்து வர எல்லா பேருமே இந்த வேலையை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை தமிழர்கள் யாரையாச்சும் அவங்க படத்துல நடிச்சிட்டாங்கன்னா ஒரு 6-7 படம் நடிக்கிறாங்கன்னா அது ஒரு படம் 2 படம் தமிழர்களுக்கு, மீதி எல்லாம் தன் இனத்தை சேர்ந்தவனுக்கு. இது ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தன் இனத்தை சேர்ந்தவன் பொருளாதாரத்தில் பெருமையா இருக்கணும். பொருளாதாரத்தில் அவன் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அவனுக்கு திரைப்படம் வேணும். திரைப்படத்துல வந்தா தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த முகத்தை பார்த்து 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 தமிழ் மக்களுக்கு திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏற்றுக்கொள்வார்கள்னு இதை பண்ணாங்க. இப்ப உங்களுக்கு இது புரியுது சரிங்களா? இப்ப இது வரைக்கும் இந்த பிரம்மாண்ட இயக்குனர் அவரோட கொடுக்குகளை பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது வித்தியாசமான ஒரு இயக்குனர். யாருன்னா மதுரையை சேர்ந்தவர், பொறியியல் படிச்சவர், ஷார்ட் பிலிம் குறும்படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தவர். அந்த தம்பி வந்து இந்த மதுரையில வந்து ஒரு குடிப்பாங்க தெரியுமா, ஒரு ட்ரிங்க் அப்படின்றது, அதை வச்சு ஒரு படம் எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி இந்த வட்டமா இருக்கும்ல, அதை வச்சு ஒரு படம் எடுத்தாரு. இட்டாலியில இருந்த அந்த சீஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுறது. இந்த தம்பி வந்து மத்த எல்லாரையும் விட வித்தியாசமான ஒரு தம்பி. அதாவது தப்பு பண்ணலாம் இல்லையா, தப்பு பண்ணலாம். ஆனா தப்பு பண்ணிட்டு நான் தப்பு பண்ணல, நீதான் அந்த தப்பு பண்ற அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒரு தைரியம் வேணும், ஒரு திருட்டுத்தனம் வேணும். திருட்டுத்தனத்துல பிஹெச்டி வாங்கின தம்பி இவரு. இந்த ரேசிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை இவர் திரைப்படத்துல கொண்டு வர்றாரு. அதாவது தமிழ் தேசியவாதிகளை பார்த்து இவர் சொல்றாராம், நீங்களா ரேசிஸ்டரா, உலகம் எல்லாருக்கும் பொதுவானது. அட ஈர வெங்காயமே, உலகம் எல்லாத்துக்கும் பொதுவானது. உங்கள் திரைப்படங்கள்ல தொடர்ச்சியா எப்படி உங்கள் இனத்தை சேர்ந்தவங்களை மட்டும் நீங்க நடிக்க வைக்கிறீங்க? அந்த மதுரையில இருக்கிற அந்த குளிர்பானத்துக்கான படத்துல கதாநாயகன் யாரு? ஒரு பிராமண நடிகர். அந்த பிராமண நடிகர் இந்த பிரம்மாண்ட இயக்குனர் இயக்கிய படங்கள்ல இந்த பசங்க படத்துல முதன்மை கதாநாயகன் ஒருவர். அதனாலதானே அவர் நீங்க உங்க இதுல வச்சீங்க. ஏன்னா அவரோட தாய்மொழி தமிழ் கிடையாது. உண்மையா இல்லையா? இப்ப இந்த வட்டமா இருக்கு சுட்டு சாப்பிடுற மாதிரி இந்த சீஸ் தூவி அந்த படத்துல வர அண்ணன் தமிழர் தான். ஆனா நீங்க அவரை வேற மாதிரி பார்த்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி உள்ளார வந்துட்டீங்க. அதானே அதானே ரேசிஸ்ட் தம்பி. இப்ப இந்த ரேசிஸ்ட் தம்பியோட படத்துல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும். என்னன்னா தமிழர்கள் வச்சு நடிக்க விடாம பண்ணுவார். அப்படியே தமிழர்களா நாம பார்த்தாலும் அவர் வேற மாதிரி பார்த்து அவரோட வாய்ப்பு வழங்குவதன் மூலம் நம் பக்கம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சவருக்கு இந்த ரேசிஸ்ட் தம்பி. ஒருத்தர் சொல்றாரு, எங்க வீட்டுல எல்லாம் ஜாதி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த தம்பி ஜாதியை தவிர வேற எதுவுமே பார்க்க மாட்டார். ஜாதி பட்டியல் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஒண்ணு என்னன்னா தமிழ் ஜாதி பட்டியல், தெலுங்கு ஜாதி பட்டியல். இந்த நடிகர் யாரு? இவர் ஜாதி என்ன? இது தமிழ் ஜாதி பட்டியல் வருதா, அப்ப இவருக்கு வாய்ப்பு கிடையாது. இது தெலுங்கு ஜாதி பட்டியல் வருதா, அப்ப இவருக்கு வாய்ப்பு. எப்பேற்பட்ட ஒரு ஏமாற்று வேலை பாருங்க. இப்ப இந்த தம்பி வந்து தெலுங்குல தயாரிப்பாளரை போயிட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஆந்திரா திரையுலகத்துக்கு தெரியும் யார் யார் தமிழர் யார் யார் தெலுங்கர் அப்படின்னு. அதனாலதான் நம்மளை இடிச்சவாயை இவ்வளவு நாளா வச்சிருந்திருக்காங்க. இப்ப இந்த தம்பி வந்து தெலுங்குல போய் படம் தயாரிக்கிறாரு. அந்த தயாரிப்புல ஒரு நடிகைக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த நடிகையோட தாய்மொழி மலையாளம். எதுக்கு தாய்மொழி மலையாளமா இருக்கிற நடிகை கொடுக்குறாருன்னா, அந்த நடிகை ஒரு இடத்துல சொல்றாங்க, பார்டர்ஸ் ஆர் போரஸ் அப்படின்னு. பார்டர்ஸ் ஆர் போரஸ் அப்படின்னா எல்லைகள்லாம் வந்து இப்ப இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வேற ஒரு எல்லை போயிடும். அதாவது இவங்களோட சித்தாந்தத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்க. திராவிட திருட்டு சித்தாந்தத்துக்கு உடனே அந்த நடிகைக்கு வந்து ஒரு வாய்ப்பு. எப்பேற்பட்ட ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னொரு இயக்குனர். அதாவது கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இயக்குனர் இந்த இயக்குனர். இந்த கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இருந்த இந்த இயக்குனர் வந்து முதல்ல ஒரு படம் எடுத்தார். அண்ணன் தம்பி கதை. தமிழ்நாட்டுல தமிழர்கள் பார்த்த படம் அது. மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும் அந்த படம். அந்த படத்துல கதாநாயகன்ல இருந்து எதுவுமே தமிழர்களே கிடையாது. எல்லாரையும் தூக்கி போட்டார். எல்லாம் பிறமொழியினரா, ஆனா நம்மளுக்கு தெரியாம கொண்டு வந்து வச்சார். அடுத்து வேகமா ஓடுற ஒரு படம் ஒண்ணு எடுத்தாரு. அதுலயும் தமிழை தாய்மொழியா கொண்ட பிராமணர் வந்து கதாநாயகன் கிடையாது. தெரிஞ்சுங்க நீங்க இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு என்ன நடக்குது தமிழ் திரையுலகத்துல அப்படின்றது நடக்கும். பொருளாதார சுரண்டல் இது. தமிழர்களின் பொருளாதார சுரண்டல் இது. அவர் எடுத்த எல்லா படங்களிலுமே தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே தமிழர்கள் அண்ணன் தம்பி 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தார். இப்படி கொடுத்தாலும் அதுக்கு வந்து 10 படங்கள் 12 படங்கள் எடுத்தாங்கன்னா இந்த போ அப்படின்னு தமிழர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குற மாதிரி. எப்பேற்பட்ட ஏமாற்று வேலை பாருங்க. இதுல இன்னொன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு நடிகர், தமிழ் நடிகர், அந்த அண்ணனை வந்து சீமான் அண்ணன் கிட்ட அவங்க பேசுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எப்படியாச்சும் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும்னு இந்த ரேசிஸ்ட் தம்பி, இந்த கத்துக்கிட்ட மொத்த வித்தை, இது எல்லாம் சேர்ந்து தொடர்ச்சி அவரை வச்சு படங்கள் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வேலையை இவங்க செய்ய மாட்டாங்க. பெரும்பாலும் தங்கள் வாய்ப்புகளை வந்து தங்கள் தமிழர் அல்லாத தன் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இவர்கள் கொடுப்பார்கள். உங்களுக்கு இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருடங்களா எவ்வளோ நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்றது. இப்ப இந்த இயக்குனர் இருக்கார்ல, இந்த கத்துக்கிட்ட மொத்த வித்தை, அவரையும் வந்து தெலுங்கு திரையுலகம் கூட்டிட்டு வந்து ஒரு படம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் நம்ம ஆளு அப்படின்ட்டு. அப்ப இவர் படம் தயாரிச்சாலும் சரி, படம் இயக்குனாலும் சரி, தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா தமிழ்நாட்டை படத்தை வெளியிடுவாங்க, தமிழர்கள் நம்ம போய் பார்க்கணும். இப்ப இவ்வளவு நேரமா ஆண்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஒரு மாற்றுக்கு ஒரு பெண் ஒருத்தவங்களை பத்தி பேச போறோம். இந்த பெண் பிறந்தது விஜயவாடால. அவங்க ஒரு இயக்குனர் தான். ஐயா மணிரத்னம் கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவங்க.
இந்த இடத்துல ஒரு தெளிவுரையும் நான் சொல்லிடுறேன். ஐயா மணிரத்னத்தை நான் இப்படி பார்க்கல. ஏன்னா அவங்க தமிழர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, தமிழர் அல்லாதவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல இதெல்லாம் பாக்குறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஐயா மணிரத்னம் மேல எனக்கு வந்து மரியாதை உண்டு. ஆனா அவங்க இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகள்லாம் செய்வாங்க அப்படின்னு நான் சத்தியமா நம்பல. ஏன்னா அவர் வந்து ஒரு இந்திய தேசியம் அந்த மாதிரி சிந்தனை உள்ள ஒரு மனிதர் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா மணிரத்னத்து ஐயாவோட அசிஸ்டண்டா இந்த பெண்மணி வேலை பார்த்திருக்காங்க. இந்த பெண்மணி முதல் படமே 2 பேருமே தமிழர்கள் கிடையாது, கதாநாயகர்கள். படம் எடுக்கப்பட்டது தமிழ்நாட்டுல, வெளியிடப்பட்டது தமிழ்நாட்டில், படத்தை தயாரித்தது தமிழர் அல்லாதவர்கள். 2வது 3வது படம் இது எல்லா படத்துலயுமே இவங்க பாத்தீங்கன்னா இந்த சொன்னால அந்த வேகமா ஓடுற பிராமண அந்த நடிகரை தான் இவங்க போடுவாங்க. இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, இவங்க தமிழ்நாட்டுல பிறக்கல, தமிழ்நாட்டுல வளர்ந்தாங்க சென்னையில. ஆனா ஐயா மணிரத்னம் கிட்ட கத்துக்கிட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லி தொடர்ச்சியா தமிழர் அல்லாதவர்களுக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில். ஒரே ஒரு நடிகர், நான் தான் சொல்லியிருக்கல, சீமான் அண்ணன் கிட்ட பேசுவாரோ அப்படின்ற ஒரு இதுலயே வந்து அவர் அந்த பக்கத்துக்கு கொண்டு வரணும்னு படு கடுமையான முயற்சி பண்றாங்க. அப்ப அந்த நடிகருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னா, இவர்கள் நடிக்கிறது வந்து படத்துல மட்டும் இல்ல, திரைப்படத்துல மட்டும் இல்ல, ஆந்தாலஜி அப்படின்னு ஷார்ட் பிலிம்லாம் எடுப்பாங்க இந்த நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோலாம். இப்ப நான் சொன்ன இந்த இயக்குனர்கள், இந்த பெண் இயக்குனர், குறிப்பா இந்த பெண் இயக்குனர்லாம் யார் யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு போய் பாருங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க தமிழர்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஆனா தமிழ்நாட்டுல தான் அந்த ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாமே வெளியிடப்பட்டது. மலையாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க, தெலுங்கர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்களால நம்ப முடியுது? அதெல்லாம் எப்படி கண் முன்னாடி நம்மளை ஏமாத்திருக்காங்க பாருங்க. அப்ப இந்த நடிகை வந்து தமிழ்நாட்டுல தமிழ் படத்தை எடுக்கிறப்ப தெலுங்கு பேசுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா அதே படத்தை தெலுங்குல எடுத்தாங்க, அதுல வந்து தெலுங்கு பேசுற கதாநாயகன்னா எப்படி அது? என்னப்பா நீ தமிழ்நாட்டுல எடுக்கிறப்ப தெலுங்கு பேசுற கதாநாயகனுக்கு வாய்ப்பு கொடுக்குற, அதே படத்தை ஆந்திரால எடுக்கிறப்ப தெலுங்கு பேசுற கதாநாயகனுக்கு வாய்ப்பு கொடுக்குற, எப்படி அது? பாத்துக்கோ. ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இன வெறி அப்படின்றது உங்களுக்கு எவ்வளவு தூரம் இவர்கள் கிட்ட இருக்குன்றதை மட்டும் நீங்க பாருங்க. அப்ப இதெல்லாம் இயக்குனர்களா பார்த்தோம். இப்ப ஒரு நடிகரை பத்தி பார்க்க போறோம். அந்த நடிகருக்கு திறமை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவரு வானொலியில வேலை பார்த்தாரு, ரேடியோ ஜாக்கிய வேலை பார்த்தாரு. அவரு சீமானனை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, ஐயோ சீமான் கொண்டு வர இதெல்லாம் வந்து பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக இப்ப இந்த டாஸ்மாக்ல 100 கோடி அடிச்சு வச்சிருக்காங்களா நம்ம அண்ணா உதயண்ணா அந்த பணத்தை என்ன பண்றாரு? ஓ, சீமானை எதிர்க்கிறாரா? அப்ப இவரை கதாநாயகனாக்கணும். திறமை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. லுக்ஸ் எல்லாம் விடுப்பா, நான் லுக்ஸை பத்தி எல்லாம் பேச மாட்டேன், சரியா? உண்மையா சொல்லணும்னா திறமை இருந்தா எப்படி வேணாலும் தான் நடிக்கலாம். ஆனா இவர் என்ன பண்றாரு? அப்ப ஒரு கல்வி தந்தையை கூப்பிடுறாங்க. கல்வி தந்தையை கூப்பிட்டு, கல்வி தந்தை நீங்க இந்த 2 படங்களை இவர் வச்சு தயாரிக்கணும்னு. நான் ஏன் தயாரிக்கிறேன், யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு இந்த கல்வி தந்தை சொல்லியிருப்பாரு. நம்ம அண்ணா உதயன் என்ன சொல்லிருக்காரு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, படத்தை நாங்க பாத்துக்கிறோம். உங்கள் இதுல வரணும், ரெட் ஜெயின்ட்ல வந்து அவன் திமுக காரன்னு தெரிஞ்சிடும். உங்கள் இதுல வந்து அவன் பொது வெளியில அப்படியே ஒரு கதாநாயகனா வரணும், அவர் சீமானை எதிர்க்கணும். இதுதான் அஜெண்டா, உங்களோட அஜெண்டாவே இதுதான். சீமானனை எதிர்க்கணும், தமிழன் சுதந்திரம் பெற்றக்கூடாது, வெள்ளையர்களுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ்நாட்டை அடிமையாக்கணும்னா தமிழை நம்மளுக்கு அடிமையா வச்சிருக்காங்க. இவ்வளோ சொல்லியிருக்கேன், இவ்வளோ சான்றுகள் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துங்க. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நடிகர் நடிச்சு படங்களா வருது, படம் ஓடல, வெற்றி விழா கொண்டாடுறாங்க. ஆனா அவருக்கு வாய்ப்புகள் தொடர்ச்சியா வழங்கப்படுகின்றது, தமிழர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றது. நாம தான் போய் அவங்க படத்தெல்லாம் பாக்குறோம். நல்லா புரிஞ்சுங்க, தமிழர்கள் நாம் தான் போய் அவங்க படத்தெல்லாம் பார்ப்போம். இப்ப ஆந்திரா திரையுலகத்தை எடுத்துப்போம். ஆந்திரா திரையுலகத்துல பாத்தீங்கன்னா தாத்தா, மகன், பேரன், இவங்க எல்லாம் தலைமுறையா திரைப்படத்துல நடிக்கிறாங்க. அவங்கதான் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. ஆந்திரா மலையாளத்திலயும் அப்படி இருக்கு, கர்நாடகாலையும் ஓரளவுக்கு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இப்ப நான் சில கேள்விகள் வைக்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஐயா சிவாஜி கணேசன், ஐயா பிரபு, ஏன் தம்பி விக்ரம் பிரபுக்கு நிறைய வாய்ப்புகள் வரல? ஐயா முத்துராமன், ஐயா கார்த்திக்கு, ஏன் தம்பி கௌதம் கார்த்திக்கு வாய்ப்புகள் வரல? ஐயா பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா சத்யராஜ், தம்பி சிவி சத்யராஜுக்கு ஏன் வாய்ப்புகள் வர மாட்டேங்குது? லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு, உண்மையிலே சூப்பர் ஸ்டார் சிம்பு வந்து இஸ் காட்ஸ் கிஃப்டட் டேலண்ட். தம்பிக்கு அவ்வளோ ஒரு திறமைசாலியை நான் பார்த்ததே கிடையாது தம்பி சிம்பு மாதிரி. ஏன் இவருக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா வர மாட்டேங்குது? ஏன் ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் வருது? திறமையும் தராதரமும் மற்ற அவன் தமிழன் இல்லை, சீமானனை எதிர்த்தான் அப்படின்றதுக்காக எதற்காக அந்த தம்பிக்கு வாய்ப்புகள் போகுது? நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷம் 10 வருஷத்துல திமுக வந்து, அதுவும் குறிப்பிட்ட திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல தமிழ் திரையுலகத்துல கதாநாயகன் தமிழன் கிடையாது, கதாநாயகி எப்பயுமே தமிழர்களா இருக்க, தமிழச்சிகளா இருக்க மாட்டாங்க, அது எனக்கு சிக்கலும் கிடையாது. ஆனா அதே சமயம் முன்னாடி வந்து நகைச்சுவையாச்சும் தமிழர்கள் கிடைச்சு, நகைச்சுவை இப்ப தமிழர்கள் கிடையாது. சீமானன் எதிர்க்கணும் நகைச்சுவை இது உள்ளார கொண்டு வராங்க. அதே மாதிரி அம்மாவோட, அதாவது கதாநாயகோட அம்மா, கதாநாயகோட அப்பா, இவங்களுக்கும் தமிழர்களுக்கு வாய்ப்புகள் கிடையாது. எங்கதான் போவான் தமிழன்?
நான் கேட்கறதுக்கு பதில் உங்களுக்கு புரியுதா? எங்கதான் போவார்கள் தமிழர்கள்? அதாவது திரைத்துறையில இது வெளிப்படையா தெரியுது, அரசியல் துறையில இது நல்லா தெரியுது, அமைச்சர்கள் எல்லாத்தையும் பாக்குறோம் என்ன நடக்குது அப்படின்னு. அரசாங்க அதிகாரிகளும் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தொடர்ச்சியா தமிழனுக்கு வாய்ப்பு கிடையாம தமிழனோட வாய்ப்புகளை புடுங்கி புடுங்கி தமிழ் இனத்தை, ஏற்கனவே நிலங்கள் எல்லாத்தையும் புடுங்கிட்டீங்க. திருவண்ணாமலையில வந்து ஆந்திரால இருந்து வந்து அவ்வளவு நிலங்கள் வாங்குறாங்களா? ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஏவாவேலு பாதி திருவண்ணாமலையை புடுங்கி வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் இனத்திற்கு போதையும் சாராயத்தையும் அறிமுகப்படுத்தி தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம தமிழ் இனம் மாறிடுச்சு. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஹிட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் தொடர்ச்சியா இந்த தம்பி இருக்காருல, அவருக்கு வந்து வாய்ப்புகள். அதுல ஒரு படத்துல வைக்கிறாங்க, குடிதேசியம் பேசுறவன் வந்து கொலைகாரன் மாதிரி. எவ்வளவு வெறி பிடிச்சவங்க பாரு. இவங்க ஜாதி பார்க்காம எப்படிப்பா தெரியும்? ஜாதி பார்க்காம மொழி இனம் எப்படி தெரியும்? ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னது இப்ப நினைவுக்கு வருதா? உன் ஜாதி என்ன? உன் ஜாதியை வச்சு உன் மொழியை வச்சு ஒரு இனம். தமிழ் இன பகைவர்ல முதன்மை பகைவன்பா ஈவேரா. முதன்மை பகைவர் ஐயா ஈவேரா தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் தெரியாம எல்லா இடத்துலயும் அவருக்கு சிலைகள் வச்சு, நினைச்சு பாரு, இப்படி ஒரு இனம் இருந்திருக்க முடியுமா? தன்னை அடிமையாக்கிய ஒருத்தவர், தன் இனத்திற்கு எதிராக எல்லாம் செய்த ஒருத்தர் என்ன சொன்ன? ஜாதி பேர் போடாதானே. ஜாதி பேர் போடல, சரி எனக்கு ஜாதி வேண்டாம். எப்படி நீங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு எல்லா பேரையும் ஆந்திரால இருந்து கொண்டு வந்து இப்படி விடுறீங்க? அப்ப எங்க மேலதானே தப்பு, நாங்க தானே தப்பு பண்றோம். அப்ப நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், நல்லா கேட்டுங்க. அதாவது நான் வந்து எல்லா படமும் பார்ப்பேன், எல்லா மொழியிலையும் படம் பார்ப்பேன். கன்னடத்துல பார்ப்பேன், தெலுங்குல பார்ப்பேன், மலையாளத்துல படம் நிறைய பார்ப்பேன். எல்லா இடத்துலயுமே அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. மலையாளிகள் மிக முற்போக்கானவர்கள், ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. அவங்க தான் தொடர்ச்சி எல்லா படங்களையும் நடிப்பாங்க. ஏன்னா பொருளாதாரத்தை தங்களுக்குள்ளார வச்சிருக்காங்க. நாம கொடுத்து வாங்குற டிக்கெட் வந்து மலையாளிகளுக்கு போகணும். மலையாளிகள் பார்க்கிற படம் மலையாளிகளுக்கு தான் காசா வரணும். ஆந்திரால தெலுங்கு பேசுற மக்கள் பார்க்கிற படம் தெலுங்கு பேசுறவங்களுக்கு தான் காசா போகணும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் தமிழன் கொடுக்குற காசு மற்ற பிற மொழியினருக்கு போகணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு ஒன்று வச்சிருக்கோம். இப்ப நான் தான் சொல்றேன்ல, ரொம்ப மோசமான ஆளுங்க. இப்ப சில கேள்விகள் வருது, என்ன தெரியுமா? இப்ப அதிமுக ஆட்சி இருந்தாலும் சரி, திமுக ஆட்சி வந்தாலும் சரி, இந்த வேலை தானே இவங்க பண்றாங்க. அப்ப அதிமுக எதற்காக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு சொல்லுங்க. அப்ப எதற்காக சீமானனின் ஆட்சி வேணும்னு உங்களுக்கு புரியுது? அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்பா. சீமானனோட ஆட்சி வந்துடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் தெரியும். அதனாலதான் சீமானனோட அம்மாவை திட்டுறாங்க, சீமானனோட மனைவி அண்ணியை திட்டுறாங்க, சீமானன் குடும்பத்தையே அசிங்கமா கொச்சையா ஒரு ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து திட்டுறாங்க. ஒரு மஞ்ச பத்திரிகை மாமா எவ்வளவு அசிங்கமா பேசுறான், எவ்வளவு கீழ்த்தரமா தமிழ்நாடு அரசு போயிடுச்சு, எவ்வளவு கீழ்த்தரமா தமிழ்நாடு அரசியல் போயிடுச்சு. எதனால என்ன காரணம்? ஏன்னா நம்ம அடிமையா இருக்கோம். நாம் நம் உரிமையை கேட்கிறோம். சீமானன் அரசியலுக்கு வந்தது என்பது பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதைத்தான் அவர்கள் உறுதி செய்கின்றார்கள். அவங்க விமர்சனம் பண்ணலாம், அண்ணனை நம்ம விமர்சனம் பண்ணலாமா? அப்ப அண்ணனை இன்னும் நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டியது இருக்கு. அண்ணனுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன் தெரியுமில, அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், சீமானன் கிட்ட ஆட்சி போயிடுச்சுன்னா இது எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுருவாங்க. தமிழர்களுக்கு பொருளாதாரம் போயிடும். தமிழர்களுக்கு ஆட்சி அதிகாரம் போயிடுச்சுன்னா தமிழர்கள் பொருளாதாரத்துல மேம்பட்டுருவான். அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா நம் மீதுதான் அவர்கள் அதிகாரத்தையும் ஆட்சியும் கட்டி அமைச்சிருக்காங்க. இந்த பொருளாதார கட்டமைப்பு தமிழர்கள் மீது கட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி உண்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இப்ப புரியுதா இங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்னு? நான் இதை வந்து யூதர்கள் எப்படி ஹாலிவுட் அவங்க வந்து தங்கள் இனத்தவர்களுக்கு கொடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதையே தான் அதை விட அதிகமா, அதை விட வீரியமா திராவிடர்கள் தமிழ்நாட்டில் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 வருஷத்துல பெரிய நடிகர்கள் படத்துல தங்கள் ஆட்களை கொண்டு வந்து இணைக்கிறாங்க. இணைச்சு அறிமுகப்படுத்தி விட்டுட்டு அவரை தனியா வச்சு அந்த நடிகர்களை தனியா படம் எடுக்கிறது. அத்தனை படங்கள் வருதுப்பா. தமிழனுக்கு வாய்ப்பே இல்லப்பா. எனக்கு இதுதான் ரொம்ப வருத்தம். தம்பி இதெல்லாம் யார்ட்டையும் பேசல, எந்த ஒரு தரத்தையும் நான் பேசல. ஆனா இது நானா கணிச்சது. எப்படி ஐயா ரஜினிகாந்தை வந்து நான் சொன்னல, ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நம்ம கர்நாடகால எப்படி ஐயா ராஜ்குமாரோ அது மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுக்கு ஐயா ரஜினிகாந்த் ஒரு காலத்துல இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது என்ன அப்படின்னு. நிரம்ப மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா ரஜினிகாந்தும் அண்ணன் அஜித் அண்ணா அவர்களும், அவங்க 2 பேரும் இதை புரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அதே மாதிரி இன்னும் 2 பேரை பத்தி நான் சொன்னோம். யார் தெரியுமா? ஒன்னு ஐயா பாரதி ராஜா, இன்னொன்னு அண்ணன் வெற்றிமாறன். பாரதி ராஜா அப்படின்ற அந்த ஒரு மனிதர் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழர்கள் திரைத்துறையில இருந்திருக்கவே முடியாதுப்பா, இருந்திருக்கவே முடியாது. ஆனா ஐயா பாரதி ராஜா இறைவன் அனுப்பிய வர மாதிரி வந்துட்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், தமிழ்நாட்டுல இன்னைக்கு தமிழர்கள் இருந்திருக்கவே முடியாது திரைத்துறையில. ஆனா ஐயா வந்து காப்பாத்துறாங்க. இப்ப நம்ம அண்ணன் வெற்றிமாறன் வந்து நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். சரியா? நான் இதை வந்து விளையாட்டுக்கோ இதுக்கோ எடுக்கல. இட்ஸ் a சீரியஸ் பிசினஸ். இந்த உரிமைகளை போராடி பெறுவதுதான் நமக்கான தமிழ் தேசிய அரசியல்.
தமிழ் தேசிய அரசியல்ல தமிழர்களுக்கான விடுதலை வந்து எல்லா இடத்துல இருந்து வேணும், எல்லா இடத்துல இருந்து வேணும். அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்து வேணும், அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வேணும், அரசு அதிகாரம் நம்ம கிட்ட வேணும். இது எல்லா துறைகளிலும் பொருளாதாரத்தில் நமக்கு சுதந்திரம் வேணும். மிக முக்கியமா தமிழ் திரையுலகம் தமிழர்கள் கையில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி முடிக்கின்றேன். இது உங்களுக்கு பிடிச்சிச்சா மற்றவரும் பகிருங்கள். மிக்க நன்றி.